Hi friends, welcome to Kids Special Food Channel. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள ஆள் நான். ஸோ இன்றைக்கி பக்ரீத் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம வீட்டில் முகல் ஸ்டைலில் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இதில் நான் எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல, அண்டு எந்த மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, கடையிலையும் வாங்கி போட போகிறதில்ல. நேச்சராக சூப்பராக எப்படி இந்த பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா 3 தடவை அரைச்சிட்டு இந்த அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பங்கு அரிசி அப்படின்னா 1.5 பங்கு நம்மளுக்கு தண்ணி தேவை. தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால் நம்ம 1.5 பங்கு எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, டேபிள் ஸ்பூன். இதில் 100 ml ஓகே ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 கட்டு, 1 கட்டு மல்லித்தலையும் 1 கட்டு புதினாவும் வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு, அரை மூடி எலுமிச்சம்பழம். இந்த இஞ்சி பூண்டை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். கூடவே 50 ml நெய், பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, சோம்பு இருக்குது. சோம்பு நம்மளுக்கு வேண்டாம், மற்றதை போட்டு தாளிச்சுக்குவோம். பிரியாணி செய்கிறதுக்கு 1/4 கிலோ மட்டன் எலும்பு இல்லாமல் நல்லா தனிக்கறியாக வாங்கி வச்சுருக்கேன். தேவையான அரிசி 400 கிராம் பாசுமதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்ய இனிமேல் ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிக்குவோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நான் நெய்யை இப்போ ஊற்றிக்கிறேன். இது கூடவே எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட இந்த பட்டை வகையை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியுது. பட்டை வகை நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இனிமேல் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு மொத்தமாக சேர்க்க வேண்டிய உப்பில் பாதி அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணுன்னு நறுக்கி வச்ச புதினாவையும் மல்லித்தழையும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தயிரை சேர்த்துக்கிறேன்.
தயிரை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது மிளகா பொடியும் மல்லி பொடியும் சேர்த்துக்கிறேன். மிளகா பொடியும் மல்லி பொடியும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். அஞ்சு நிமிஷம் அப்படியே கறி நல்லா மசாலாவோட நல்லா வதங்கட்டும். கறியும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கறி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்குவோம். தேங்காய் பாலை சேர்த்தோன்னு நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். தேங்காய் பால் ஊற்றி நான் இந்த மாதிரி குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். கறி வந்து ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு 5வது விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வச்சுருக்கேன், பெரிய அடுப்பில் வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். 10 நிமிஷம் கழித்து நான் குக்கர் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கூட நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். அரிசி ஆல்ரெடி நம்ம சேர்க்க வேண்டிய பேலன்ஸ் உப்பு, அப்புறம் எலுமிச்சம்பழம், ஃபைனலாக நெய். நான் இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். அரிசி ப்ளஸ் உப்பு, ஒரு தடவை கிளறிக்கிறேன். அடுத்ததா அரை மூடி லெமன். அடுத்ததா ஃபைனலாக கொஞ்சம் நெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். மறுபடியும் குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுருவோம். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இனி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழித்து விசிலை எடுத்துகிட்டு குக்கரை திறந்து பார்க்கும்போது பிரியாணி இந்த மாதிரி அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சாதம் உடையாமல் ஒரு தடவை கிளறி கொடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா 5 தடவை கிளறி கொடுத்துட்டேன். நம்ம பிரியாணி சூப்பராக முகல் ஸ்டைலில் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இந்த பிரியாணி மெத்தடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.